ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஜெயிப்பாங்க, நம்ம ஈஸியாக WTC ஃபைனலுக்கு போயிடலான்னு பார்த்தா கடைசியில் ஸ்ரீலங்கா இப்படி பண்ணிட்டாங்களேப்பா. இப்போ இதனால நம்மளோட WTC ஃபைனல் கனவு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து மாறி இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிறதுலே WTC ஃபைனலுக்கு ஈஸியாக குவாலிஃபை ஆக போகிற டீம்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா ஒயிட் வாஷ் பண்ணி டெஸ்ட் சீரீஸை ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டாங்க. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 2 மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட வந்து இருக்குது. இதுவும் எங்கே இருக்குது? அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வந்து இருக்குது. அந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணால் கூட போதும், ஈஸியாக WTC ஃபைனலுக்கு போயிட்டே இருப்பாங்க. இப்போ உள்ள ஃபார்மில் சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாக பாகிஸ்தானை வீழ்த்தி WTC ஃபைனலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுது. இப்போ அடுத்து இந்தியாவோட நிலைமை என்னப்பா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. இந்தியாவுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா கூட 3 டெஸ்ட் மேட்ச் வந்து இருக்குது. இந்த 3 டெஸ்ட் மேட்ச்சில் 2 மேட்சை வின் பண்ணி ஒரு மேட்சை ட்ரா பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக யாரோட தயவும் இல்லாமல் WTC ஃபைனலுக்கு போயிட்டே இருக்கலாம். இதில் 2 மேட்ச் ஜெயிக்காமல் ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கிறோம், அதுக்கப்புறம் நிறைய மேட்ச் தோக்குறோம் அப்படின்னா அதுதாங்க பெரிய சிக்கலாயிரும். அப்போவும் நம்மளால் WTC ஃபைனலுக்கு போக முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்போவும் போக முடியும். ஆனால் ஸ்ரீலங்காவை நம்பி இருக்க மாதிரி வந்திருக்கும். ஏன்னா அடுத்து ஆஸ்திரேலியா vs ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரிஸ் வந்து வருது. இதில் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினா தான் நம்ம WTC ஃபைனலுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ இதை பார்த்துட்டு தான் இந்தியன் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மற்ற டீமை நம்பி இருக்கிற சோழியே வேணாம்ப்பா, நம்ம போகிறோமா ஜெயிக்கிறோமா WTC ஃபைனலுக்கு போகிறோமா அப்படின்னு இருக்கணும். மற்ற டீமை நம்பி இருந்தால் காலவாரி விட்டுருவாங்க. அதனால் நமக்கு தேவை அடுத்து நம்ம ஆஸ்திரேலியா கூட 3 டெஸ்ட் மேட்ச் விளாடுறோமா, 3மே ஜெயிச்சா கூட சந்தோஷம் தான். 3மே ஜெயிக்க முடியலனா கூட 2 ஜெயிச்சுக்கோங்க போதும், அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ரீலங்கா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா கூட என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், சின்ராஸ் ஆஸ்திரேலியாவுக்கு என்னப்பா குவாலிஃபிகேஷன் தேவை, அவங்க WTC ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. ஆஸ்திரேலியா WTC ஃபைனலுக்கு போகணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்தியா மாதிரி அடுத்து இருக்கிற 3 டெஸ்ட் மேட்ச்சில் 2 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்து ஸ்ரீலங்கா கூட தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ஈஸியாக WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் ஆஸ்திரேலியா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்போ 2வது டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியாவை வீழ்த்தணும்ல, அதே மாதிரி அடுத்த டெஸ்ட் மேட்ச் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து வின் பண்ணணும், அந்த மாதிரி வின் பண்ணாதான் நம்மளால் WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு இது மாதிரி ஆஸ்திரேலியா வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ சிம்பிளாக WTC ஃபைனல் குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸை பொறுத்து தாங்க வந்துருக்கு. ஸோ இந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் தான் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வாழ்வாசாவா போட்டியாக வந்திருக்க போகுது. ஏன்னா இதில் அடுத்தடுத்து வின் பண்ணால் மட்டும்தான் இந்த 2 டீமில் ஏதோ ஒரு டீம் வந்து WTC ஃபைனலுக்கு வந்து போக முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வயிற்றுச்சலாக இருக்குங்க. இந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் வரைக்கும் இந்த WTC ஃபைனலில் இழுத்துட்டு வரணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு அழகான வாய்ப்பு வந்து இருந்துச்சு. 3 மேட்ச் நியூசிலாந்து கூட ஹோம் கிரவுண்டில் வந்து விளாண்டோம். அந்த மேட்சை மட்டும் வின் பண்ணி அந்த டெஸ்ட் சீரிஸை ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியாக WTC ஃபைனலுக்கு வந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த டெஸ்ட் சீரிஸில் ஒயிட் வாஷ் ஆகி கடைசியில் இப்போ ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் WTC ஃபைனலுக்கு வந்து போயிடுவாங்க. இந்தியா ஆஸ்திரேலியா இந்த 2 டீம் தாங்க போட்டி போட்டு ஏதாவது ஒரு டீம் WTC ஃபைனலுக்கு வந்து போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், WTC ஃபைனலுக்கு எந்த 2 டீம் குவாலிஃபை ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.